திரும்பி வாங்க தோழர்களே, இன்னைக்கு ஒரு நல்ல ஃபன்னான ஒரு விளாகாக தான் இருக்க போகுது. இன்னைக்கும் வழக்கம் போல எந்திரிச்சு கடவுள்கிட்ட ஒரு அட்டெண்டன்ஸை போட்டு சரி தாடியை கொஞ்சம் பட்டிட்டிங்கரிங் பார்க்கலாம், கொஞ்சம் நல்ல நாள் நல்லா போகணுமேன்னு போனேன். அங்கதான் ஒரு காமெடி ஆயிடுச்சு. தாடியை ஃபுல்லாக எடுக்க வேண்டியதாயிடுச்சு. தாடி இல்லாமல் என்னை பார்க்கறதுக்கு ரொம்பவே காமெடியா இருக்கு. நான் இந்த மாதிரி லுக்ல இருந்திருக்கேன், பட் இப்போ எனக்கு ரொம்பவே காமெடியா இருக்கு. நம்மளுக்கு கஷ்டம் வந்துச்சுனாலே பசி எடுத்துட்டு சரி ஒரு பாலை குடிக்கலான்னு பாலை குடிச்சிட்டு இருந்தேன். பால்லாம் குடிச்சு தெம்பாயிட்டு சரி வாக்கிங் பிளஸ் யோகா இந்த ஒரு வேலைகளையும் பார்த்துணுமேன்ட்டு அந்த ஒரு வேலைகளையும் பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கும் என் வாழ்க்கையில ஒரு முக்கியமான நாள் தான் கிராஜுவேஷன் டே. அந்த ஒரு கிராஜுவேஷன் டேக்கு நான் போனோம், அதுக்காக நான் ரெடி ஆயிட்டு இருந்தேன். சரி ஃப்ரெண்ட்ஸுங்க பைக்ல கூட்டு போறேன்னாங்க, சரி அவனுக்கு கூட போயிட்டேன். போன உடனே ஒரு நண்பர் நம்மளை பார்த்துட்டு நீ ஜெயம் ரவி மாதிரியே இருக்குன்னு சொன்னார். அந்த நண்பர் பின்னாடி தேர்றாருல அவர் தான். பல நாட்களா பார்க்காத ஃப்ரெண்ட்ஸுங்களாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஒரே ஒரு குறை என்னன்னா, காலேஜுக்காரன் என்ன சொல்லிட்டானா, பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். இது எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம் தெரியும் பேரண்ட்ஸுங்களுக்கு. அந்த ஒரே ஒரு கஷ்டத்தை தவிர ரொம்பவே ஜாலியா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸுங்களாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அப்படியே வர வழியில ஒரு ஜூஸ் கடைக்கு நிறுத்திட்டானுங்க. அங்க என்னை ஒரு வேலையை பண்ண வச்சிட்டானுங்க. அந்த வேலையை நீங்களே பாருங்க. அவன் வாங்கி கொடுத்த வாட்டர் மெலன் ஜூஸுக்கு என்னலாம் பண்ண வைக்கிறான் நீங்களே பாருங்க. அப்படியே ஜூஸ் கடையில் ரொம்ப ஃபன்னா போயிட்டுருச்சு. அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து எந்த ஒரு பெரிய வேலைகள் பண்ணவே இல்லை. ஹீட்டை தொட்டா எப்படி ஷேக் அடிக்குமோ அந்த மாதிரி எனக்கு வயிறு வலி எடுத்துக்கிச்சு. அதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு புரியல இப்போ வரலையுமே. அதனால ஒரு சின்ன தூக்கத்தை போட்டு மறுபடியும் எந்திரிச்சிட்டேன். அப்படியே நல்லா சாப்பிட்டு இந்த ஒரு நாளை ரொம்பவே நல்லதாக முடிச்சுக்கிறேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.